கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல் முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு நம்ம தெரியற மாதிரி உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம வீட்டுல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் சொல்லியிருப்பாரு. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நான் உபவாசம் இருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் சொல்லாம நம்ம ஜெபம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் மாத்திரம் தெரிகிற மாதிரி நம்ம உபவாசம் இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதுல எப்படின்னா அது அழகா போட்டிருக்க பாருங்க, மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது நம்மளுடைய முகம் வாடலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று ஏசப்பா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 17வது வசனத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம இந்த நாட்கள்ல உபவாசிக்கிற உபவாசம் யாருக்கு அப்படின்னா, நம்ம எந்த காரியத்துக்காக உபவாசம் இருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அந்த உபவாசம் என்ன செய்யணும் தெரியணும். மனிதர்களுக்கு காணப்படும்படியாக உபவாசம் இருக்க கூடாது. நான் உபவாசம் இருக்கிறேன், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என்னட்ட சொன்னாருன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபம் சொல்லியாச்சா, அறை வீட்டை பூட்டிட்டு உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபம் மாத்திரம்தான் பலன் கொடுக்கும். நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா உங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நம்ம உபவாசம் இருக்கிறது நம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரம் தெரியும்படியாக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல உபவாசம்னா என்னது? சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதா? இல்ல. உபவாசம்ங்கிறது என்னதுன்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் அனுபடியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இந்த 2 வசனத்தையுமே நீங்க கேட்டிருப்பீங்க, படிச்சும் இருந்திருப்பீங்க. எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாளை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அந்த கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம சாப்பிடாம இருந்து நம்ம சாம்பல் அடி தள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறத உபவாசம்னு அவர் நினைக்கிறாரா? இல்ல. ஏசப்பா உபவாசத்தை எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணர்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் 7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும்படியாக தன் முகத்தை முகவாடலாய் வைத்து கொண்டு எல்லா இடத்துலயுமே சொல்வார்கள், என்ன நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உபவாசம் தேவனுக்கு பிரியமான உபவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. உபவாசம் இருப்பாங்க, ஆனால் அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தங்கள் இச்சையின்படி நடப்பார்கள், நடந்து வேலைகள் எல்லாத்தையும் கட்டாயமாய் செய்வார்கள் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நமக்கு ஆண்டவருக்கு ஏற்ற உபவாசம் அப்படின்னா என்னது அப்படின்னா, கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடின் பிணைகளை நெகிழ்க்கணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கணும், அதுக்கடுத்து
என்ன போட்டிருக்கு? சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு. அதே இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு இந்த வசனத்தின்படி நம்ம உபவாசம் இருக்கணும். நம்ம ஒரு நேரம் உபவாசம் இருந்தோம்னா அந்த ஒரு நேரம் உபவாசத்துக்குள்ள காசு எடுத்து ஒரு ஏழைக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வேதவசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. அதுல பரிசேயன் என்ன சொல்றான் அப்படின்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் சொல்லி சொல்றான். நான் என்னன்னா, நம்ம உபவாசிக்கணும். உபவாசம் இல்லாமல் இருந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டி வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம மனிதர்களுக்கு காணும்படியாக உபவாசம் இராதபடி நமக்கு அந்த உபவாசம் இருக்கிறதான பலன் வரணும்னா நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் நம்ம இருக்கிற உபவாசம் தெரியணும். மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்று வேதவசனம் அழகா நமக்கு கற்பிக்கிறது. இந்த மனுஷன் இந்த பரிசேயன் நான் 2 தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தன்னுடைய எல்லா பெருமையும் அவன் எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு பாவியாகிய மனுஷன் அந்த இடத்துல வருவான். அது யார் அப்படின்னா, அந்த பாவியாகிய மனுஷன் ஆயக்காரன் பரிசேயன். ஆயக்காரன் தன் மார்களை எடுத்துக்கொண்டு பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது தேவன் யாரை நீதிமானாக மாற்றினார் அப்படின்னா, பரிசேயன் இல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு போனான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஊழியக்காரங்களை நான் தாங்குறேன், இதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டாரு. உன்னுடைய தான தர்மங்கள் அந்தரங்கமா இருக்கணும். உன் வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது. ஊரெல்லாம் போய் சொல்லக்கூடாது, நான் அவங்களுக்கு அதை பண்ணேன், இதை பண்ணேன், அவங்களை நான் ஊழியத்தில் அப்படி தாங்கினேன், இப்படி தாங்கினேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். இதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் என்ன என்றால், உங்களுக்கும் தேவனுக்கும் தான் அந்த உபவாசம் தெரியணுமே தவிர்த்து எந்த மனிதர்களுக்கு காணப்படியாக நீங்கள் உபவாசம் இருந்தீர்கள் என்றால் அந்த உபவாசத்துக்கு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீ தான தர்மம் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீ ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஏற்றதா இருக்க வேண்டும் என்று யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எனக்கு மட்டும் தெரியும், உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ ஜெபம் பண்ணு, நான் அதை கேட்கிறேன், உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். நம்ம ஜெபிக்கும் போதா இருக்கட்டும், வேதம் வாசிக்கும் போதா இருக்கட்டும், உபவாசிக்கும் பொழுதா இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்யும் பொழுதா இருக்கட்டும், எது இருந்தாலும் நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து மனிதர்கள் தன்னை கனப்படுத்தணும், மனிதர்கள் தன்னை பெருமையாக நினைக்கணும் என்று சொல்லி மனிதர்களுக்கு காணப்படும்படியாக நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு அந்த பலன் வரவே வராது. தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும்படியாக மாத்திரம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்க. அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபியுங்கள். இல்ல பப்ளிக்ல ஜெபிக்காதீங்க. பப்ளிக்லன்னா நம்ம ஆலயத்துல நம்ம ஜெபிக்கலாம், அதுக்கு ஒரு வரமுறைகள் எல்லாம் இருக்குது, அதை குறித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் நம்மளுடைய அந்தரங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால அதான் 5வது வசனம் மத்தேயு 6:5 அழகா சொல்லியிருக்கு பாருங்க. 4:5 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் எப்படி இருப்பாங்கன்னா, மனுஷர் காணும்படியாக, மனுஷர்கள் தன்னை பார்க்கும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள் அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு அழகா ஏசப்பா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. நமக்கு ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது. மனுஷர் காணப்படும்படியாக ஜெபம் பண்றது பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலயத்துல ஜெபிக்கிறோம், பொது இடங்கள்ல ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் பண்ணணும். ஆனாலும் அறை வீட்டுக்குள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன்,
எதற்காக மனிதர்கள்ட்ட சொல்லி நம்ம ஜெபிக்கணும்? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எதுக்காக மனுஷன் காரணம்? அது என்ன ஒரு பெருமையா? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெபம் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அவர்கிட்ட நம்ம பேச போறோம், மனிதர்கள்ட்ட பேச போறோம், நம்ம அவர்கிட்ட பேச போறதுனால அவர்கிட்ட என்ன பேசுறோமோ அதை நம்ம அவரோடு உறவாடுவோம். உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தான தர்மம் செய்யும் பொழுது அது பர்சனலா வச்சுக்கோங்க. மனுஷர்கள்ட்ட வெளிப்படுத்தணுங்கிற தேவையே கிடையாது. நமக்கும் பிதாவுக்குமாக உள்ள ஒரு ஐக்கியமான ஒரு இது. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின் தலைப்பு, நாம் உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தான தர்மங்கள் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு காணப்படும்படியாக செய்யாமல் கர்த்தருக்கும் நமக்கும் அது ஒரு உடன்படிக்கையாக வைத்து நாம் அதை செய்வோம். உபவாசிக்கிறது மற்றவர்களை வார்த்தையினால் குத்துகிறதற்காக உபவாசிக்காதீர்கள். உபவாசம் இருக்கும் பொழுது ஏழை எளிய ஜனங்களை தாங்குங்க, பசி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நொறுங்குண்டவர்களை ஆதரிங்க. இதுதான் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமே தவிர்த்து மற்ற உபவாசமும் கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே, உபவாசத்தை பற்றி எங்களுக்கு பேசி இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் உபவாசிக்கும் பொழுது எப்படி இருந்து உபவாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தீங்க. மனுஷர்கள் காணும்படியாக நாங்கள் உபவாசிக்க பார்த்தபடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா எங்களை பார்க்கும்படியாக நாங்கள் அந்த உபவாசத்தை செய்யும்படியான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. மனிதர்களுடைய கனம், மனிதருடைய புகழ்ச்சி இதெல்லாமே வரக்கூடாது ஆண்டவரே. நீர் மட்டும் மகிமைப்படணும், உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். கர்த்ததாமே கிருபையா இருப்பீராக. எங்களுக்கு இந்த உபவாசத்துக்கு நாங்கள் எப்படி உபவாசம் இருக்கணும் என்று இன்னும் அதிகமா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் உபவாசிக்கும் பொழுது தகப்பனே, அந்த உபவாசத்தினுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உபவாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையை அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.